ஹாய் ஃப்ரெண்ட். என்ன எங்கேயோ ட்ரெயினில் கிளம்பியாச்சுன்னு தானே பார்க்குறீங்க? ராமேஸ்வரம் தாங்க. இந்த ராமேஸ்வரம் கோவிலுக்கு போகிறதுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி பிளான் பண்ணி போக முடியாமலாம் ட்ரெயின் மிஸ் ஆகிட்டு அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு ஒரு வாட்டி. ஸோ இந்த வாட்டியும் கொஞ்சம் அப்படியே ஒரு பயத்துலேயே கிளம்பணும். சிவபெருமான் மேலே பாரத்தை போட்டு நல்லபடியாக இந்த வாட்டி போயிட்டு வந்தோம். அதோடைய இதுதான் வந்து அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி தான் அந்த ராமேஸ்வரத்துக்கு வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்தது இல்லையா? ஸோ அந்த ஃப்ரைடே சாட்டர்டேலாம் லீவ் வந்ததுனால ஃப்ரைடே வந்து நைட்டு கிளம்பிட்டோம். நைட் ஈவினிங் வந்து ஒரு 6 வந்து இப்போ ஸ்டேஷனில் நிற்கிறோம். ராமேஸ்வரம் ட்ரெயினுக்காக தான் நின்றுட்டுருக்கோம். இப்போ வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோன்னா இப்போது இன்றைக்கி 6 மணிக்கு நைட்டு ஈவினிங் கிளம்புறது அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் தான் ரீச் ஆகும். ஸோ வந்து நாங்கள் வந்து இப்போ எல்லாம் டிஃபன்லாம் எடுத்துக்கிட்டு வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியோடு வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து ட்ரெயின் கேட்டே வந்து சுற்றி சுற்றி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். ராமேஸ்வரம் போகிறோம்னு சொல்லிட்டு அது சுற்றி எடுத்தாச்சு. இப்போது ராமேஸ்வரத்துக்கிட்டேயே வந்து இறங்கியாச்சு. அது எங்கன்னா காலையில் ஒரு 5 மணிக்கு வந்து இறங்கியிருக்கிறோம் பாருங்கள். 5 மணிக்கு அப்படியே ஒரு பாதி விடிஞ்சும் விடியாமையும் இருக்குது பாருங்கள். இந்த டைமில் தான் ராமேஸ்வரம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு வண்டியை பிடிச்சி நாங்கள் கோவிலுக்கே டைரெக்டாக வந்துட்டோம். ஏன்னா வந்து கோவில்லே வந்து இந்த அக்னி தீர்த்தம் அப்புறம் வந்து அந்த 22 கிணத்துல குளிக்கணும் அப்படின்லாம் சொன்னதுனால நான் சரி நாங்கள் அந்த மாதிரி அங்கேயே குளிச்சிக்கலாம், எதுக்கு வெளியில் தனியாக வேற குளிக்கணும் அப்படின்ட்டு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இல்லைங்க, எல்லோரும் அப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா டைரெக்டாக அங்கே போனதுமே வந்து 22 கிணத்துலேருந்தும் தண்ணி ஊற்றுவாங்க. ஃபுல்லாகவே வந்து நம்ம அங்கே வந்து குளிச்சு தான் ஆகணும்னு சொன்னாங்க. சரி, அதனால் வந்து நாங்கள் அந்த அக்னி தீர்த்தத்துக்கு முதல் வந்துட்டோம். கோவில்கிட்டேயே வந்து அக்னி தீர்த்தத்தில் வந்து எல்லாருமே வந்து ஃபுல்லாக ஒரு குளியல் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கே வந்து நல்ல கூட்டமாக இருந்தது. அவ்வளோ சீக்கிரமாகவே நாங்கள் நினச்சோம் சரி ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம், சீக்கிரமாக போயிடலாம் அப்படி இப்படின்னு நினச்சா எங்களுக்கு முன்னாடி எல்லாம் ஏர்லி மார்னிங் கூட இல்லைங்க, விடியத்துக்குள்ளேயே அந்த இருக்கிறாங்க போல இருக்காங்க. நல்லா நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து சரி ஃபுல்லாகவே வந்து அது உள்ளெல்லாம் முங்கிலாம் எழுந்து இது பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து தண்ணியெல்லாம் தலையில் தெளிச்சிக்கிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி, அதாவது ஒரு சின்ன டப்பா ஒன்று வாங்கிட்டோம். ஏன்னா எல்லா அந்த தீர்த்தத்தோடைய தண்ணியை வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறனால ஃபஸ்ட்டு அக்னி தீர்த்தத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவில் பாருங்கள் அக்னி தீர்த்தம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நானும் வந்து நான் தண்ணியெல்லாம் நாங்கள்லாம் தெளிச்சிக்கிட்டு போதும் இதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னும் உள்ளெல்லாம் போகணுமேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வெளியில். இப்போ வந்து நாங்கள் போகிறதுக்கு வந்து கோவில் உள்ளே போயிட்டு தான் வந்து அந்த 22 இது வந்து கிணறும் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளேயே வரங்க அங்கே பட்டையெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு பிரிண்ட் மாதிரி அது ஒரு அச்சு வச்சு போடுறாங்க இல்லையா? ஸோ அதனால் அதை வச்சு நாங்களும் வந்து போட்டுக்கிட்டு அங்கேருந்து உள்ளே போய் நாங்கள் வந்து இதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வச்சுக்கிட்டோம். அது என்ன பெயிண்ட் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் பார்த்தா அது ஏதோ விபூதியில் ஏதோ கலந்துலாம் வச்சுருக்காங்க. அது சீக்கிரமாக தண்ணி ஊற்றினதும் போயிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 22 அந்த கிணறுல வந்து தண்ணி இது பண்ணுறாங்களே, ஸோ அங்கே தான் இவ்வளோ கூட்டம் போயிட்டுருக்கு. ஆனால் நாங்கள் நினச்சோம் அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நினைக்கலங்க. எவ்வளோ ஒரு 1 to 2 hours கிட்ட இந்த லைனில் போய் அங்கே ரீச் ஆகிறதுக்கே எங்களுக்கு ஆகிடுச்சி. ரொம்ப நேரம் இது பண்ணிட்டோம். அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் ஆகிட்டுருக்கு லைனு. அதனால் வந்து நாங்கள் ஃபோனுக்குன்னு எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா வந்து உள்ளே போனதும் வந்து தண்ணி இது பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணாலும் வீடியோ எடுக்கல நாங்கள். ஸோ உள்ளே போயிட்டு இப்போ குளிச்சு முடிச்சுட்டு, அதாவது நனைஞ்சி முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து இப்போது ரூமுக்கு வந்துட்டோம். ஏன்னா வந்து ரூமில் இது கோவிலில் வந்து நனைஞ்ச உடனே உள்ளே வந்து அலோவ் பண்ணல. எல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் வந்து கோவில் தரிசனத்துக்கு வரணும்னு சொன்னதுனால நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு அங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து எல்லாம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது வந்து ஈவினிங் வந்து கோவிலுக்கு போகிறோம். காலையில் அதெல்லாம் முடிஞ்சது இல்லையா, அந்த தீர்த்தம் இதெல்லாம் வந்து முடிஞ்சதும் இப்போ ஈவினிங் வந்து கோவிலுக்கு வந்து ஒரு 4 போகணும் அப்படின்றதுனால ஒரு 3 எல்லாமே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து 4 நட திறப்பேன்னு சொன்னாங்க. நட திறக்கிறதுக்குள்ளே போனால் தான் கொஞ்சம் க்யூவில் நிற்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாக வந்து கிளம்பி கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து வெளில நின்றுட்டோம். நாங்கள் ராமேஸ்வரம் அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து ஆகாஷ் ரெசிடென்சி அப்படின்ற இடத்துல வந்து ரூம் வந்து ப்ரீ புக் பண்ணிட்டோம். நாங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா வந்து நாங்கள் வந்தது எல்லாமே வந்து லீவ் டைம் இல்லையா? ஸோ வந்து ஃபுல்லாகவே வந்து செம்ம கூட்டம். நாங்கள் சப்போஸ் நாங்கள் ரூம் புக் பண்ணாமல் வந்திருந்தோன்னா நல்லா மாட்டியிருப்போம், வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அதனால் நாங்கள் முன்னாடியே வந்து ஒரு 1 month பிஃபோரே பண்ணிட்டோன்றதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தெரியல. ஸோ அப்புறம் இங்கே வந்துட்டோம். அதான் அக்னி தீர்த்தம் கிளம்புற வந்தோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துலையே அதோட ராமேஸ்வரம் பீச் தானே இது, அந்த இடத்துல
இடத்துல வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சிக்கிட்டு கொஞ்சம் வேவ்ஸ் வந்து இங்கே கம்மியாக தான் இருக்கும். ராமேஸ்வரம் பீச்சில் வந்து எப்போவுமே வந்து அலைகள் கம்மியாகவே இருக்கும். ஏன்னா அது வந்து அது இந்த சீயோடலாம் வந்து கனெக்டில் இருக்குது, ஒரு பெரிய இந்த கடல் தானே அதெல்லாம். அதனால் வந்து அந்தளவுக்கு அதில் வேவ்ஸ் இல்லை. ஸோ நான் அந்த ஓரமாகவே வந்து கொஞ்சம் நின்றுட்டு நாங்கள் தண்ணியெல்லாம் அங்கேயும் தெளிச்சிக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். எங்கே வந்து இப்போ வந்திருக்கோன்னா உள்ளே சாமி பார்க்குறதுக்காக போயிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடியே பாருங்கள் எவ்வளோ கடை தெரு இருக்குது, அதையும் பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்கோம். அங்கே வந்து 4 பக்கமும் வாசல், அதாவது கிழக்கு வாசல், தெற்கு வாசல், அப்புறம் மேற்கு வாசல், அந்த மாதிரி எல்லாம் 4 பக்கமும் வாசல் இருக்கிறதுனால நாங்கள் ஒரு பக்கம் போய் இந்த பக்கம் தான் நின்றுட்டோம். அதாவது தெற்கு வாசப்படி தான் நாங்கள் வந்து போய் நின்றுட்டுருக்கோம். இந்த பக்கமாக போயிட்டு இல்லை அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் அப்படி இப்படி போனதுமே வந்து எல்லா வாசப்படியும் பார்த்துடலாம். இப்போ நாங்கள் அது உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு நான் வந்து இப்போ வெளில உட்காந்துட்டுருக்கேன். ஏன்னா வந்து அது உள்ளே போகும்போது வந்து சாமி பார்க்குற இடத்துல வீடியோ எப்படி இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அங்கே வந்து வீடியோ நாங்கள் வந்து எடுக்கலை. இப்போ வந்து பிரகாரத்தை சுற்றி வர்றதுனால இப்போ வந்து வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோவிலை வந்து சுற்றி வர்றதுக்காக இப்போ எழுந்து போயிட்டுருக்கோம். ஆனால் எவ்வளோ பெருசுங்க. அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து 1000 கால் மண்டபம் இல்லையா, இந்த இடத்துல வந்து மண்டபம் அந்த தூண் வந்து எத்தனை தூண் இருக்குன்னு பார்த்தா 1212 தூண்கள் அப்படின்றாங்க. அதாவது 1000 தூணை விடவே அதிகம். ஆனால் ரொம்ப பெரிய காரிடார், அது அந்த இது நடந்து போகிற இது வந்து ரொம்ப பெரிய இதுவாக இருக்குது. அதாவது அது எவ்வளோ இதுக்கெல்லாம் சொல்ல முடியல. ஒரு 30 அடி ஹைட்டு வேறு அது. அதனால் வந்து ஹைட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது, லாங்கும் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. கோவிலில் நடந்து ஒரு சுற்று வரத்துக்குள்ளேயே வந்து அவ்வளோ தூரமாக அந்த ஒரு அழகை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் வந்து அப்படியே நடந்து வந்தோம். ஏன்னா அந்த 4 வாசல் இல்லையா, அந்த 4 பக்கம் வாசல் வந்து இந்த பக்கம் இப்படி சுற்றி இப்படி வரும்போதே ஒரு பக்கமாக வெளியில் போகிற வழி வருது. ஆனால் இந்த மண்டபத்தை தான் பார்க்கும்போது ஒரு மெய் சிலுக்குதுன்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி வந்து அவ்வளோ ஒரு நீட்டாக நல்லா இருந்தது. இப்போ வந்து நாங்கள் என்ன அங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு தாங்க. டோக்கன்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஈவினிங், அதாவது மார்னிங் 8 to நைட் 8 வரைக்குமே வந்து அன்னதானம் வழங்குறாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோன்னா ஈவினிங், அதை நான் சாமிலாம் பார்த்துட்டு ஒரு 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைம். அந்த டைமில் வந்து அப்பயும் வந்து மீல்ஸ் போடுறாங்க. சரின்னு டோக்கன்லாம் வாங்கிக்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா வந்து முன்னாடி இருக்கிற பேட்ச்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு தானே நம்மளை உள்ளே அனுப்புவாங்க. அதனால் வந்து ஒரே டைம்லேயே வந்து அந்த ஹாலில் எவ்வளோ பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சுட சுட நல்லா சாம்பார், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கூட்டுலாம் வச்சு சூப்பரான மீல்ஸே போட்டாங்கங்க. நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து வந்து இந்த சைடு வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கோவிலும் பார்த்தாச்சு. சாமி பார்க்கவே ரொம்ப நேரம் ஆச்சு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கோவில் சுற்றி வர அந்த பின்னாடி பக்கத்தில் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய சூளம் ஒன்று வச்சுருக்காங்க. அது ஒரு பாறைலாம் வர சேர்ந்தா மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ இந்த நைட் டைமில் இந்த கோபுரத்தை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதே ஒரு அழகு தான். கோபுரத்தை வந்து நல்லா ஒரு ஜூம் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து முடிச்சோம். ராமேஸ்வரத்தில் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோன்னே, ராமேஸ்வரம்னாலே கடல் தானே, அங்கே ஒரு போட்டிங்கை போகாமல் அது எப்படிங்க? இது வரைக்கும் அந்த பேக் வாட்டர் அந்த மாதிரிலாம் தானே நாங்கள் போட்டிங்லாம் வந்து நம்ம ஒரு இதுவாக போயிருக்கோம். ஸோ ஒரு கடலில் போட்டிங்கன்ற போது அது ஒரு சூப்பராக இருக்கும் இல்லையா, அந்த இதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ அந்த கடலில் போட்டிங் வந்து சிவா போட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ராமேஸ்வரம் அந்த இதுக்கிட்டே கோவில்கிட்டே பக்கத்துலேயே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து நீட்டாக அந்த மாதிரி நடக்கிற இது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் போட்டில் வந்து எல்லோரும் நிறைய ஃபுல்லானவனை தான் வந்து எடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ போட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காற்று பாருங்கள் எந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு ஸ்பீடாக இருக்குது. அதாவது இங்கேருந்து வந்து கடல்லேருந்து போட்டிங்லேருந்தே பாருங்கள் ராமேஸ்வரம் கோபுரம்லாம் நல்லாவே தெரியுது, சாமி கோவில் வந்து நல்லா தெரியுது. அதுவும் இல்லாமல் வந்து இந்த பக்கம்லாம் வந்து இப்போ நம்ம ஏறின இடம் இல்லையா, ஸோ அந்த பக்கமாக இருக்கிறத விடுங்க, இப்போ இந்த பக்கமாக ஒரு வியூ வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கடல் தான். அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், பார்க்கும் போதே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நாங்கள் சரி கடல்லேருந்து ஒரு போட்டிங் போகணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசை தான். ஏன்னா வந்து இந்த கடல் வந்து சும்மா சாதாரண இது பே ஆஃப் பெங்காலும் இந்தியன் ஓஷனுடைய அந்த மீட் பண்ணுற இது தான் வந்து தனுஷ்கோடியோட அந்த பாயிண்ட்டே வந்து அது 2 இதுவும் அந்த பெரிய பெருங்கடல் வந்து ஓஷன் வந்து மீட் பண்ணுற இடம் தான் வந்து அரிச்சல் முனை அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் அந்த இடம்லாம் பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். இந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான். என்ன தான் பிளான் பண்ணாலும் டைம் பத்தவே இல்லைங்க எங்களுக்கு. இந்த போட்டிங்க்கே வந்து நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக தான் ஒரு 8:30க்கெல்லாமே வந்து இங்கே போட்டில் உட்காந்துட்டோம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணியும் வந்து எங்களுக்கு அந்த ஈவினிங் ட்ரெயின் எங்களுக்கு. ஸோ அதுக்குள்ளேயே வந்து நாங்கள் என்னென்னலாம் பார்க்க முடியும் அப்படின்றதுனால தனுஷ்கோடி இந்த பக்கம்லாம் போயிட்டு வரத்துக்கு லேட் ஆகிடும்ன்ற மாதிரியே இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னலாம் பார்க்க முடியுதோ அதையாவது கவர் பண்ணலாம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இந்த போட்டிங்கில் வந்து போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் அதெல்லாம் வந்து இந்த மீன் பிடிக்கிற இது தான் வந்து நிறைய
போட் இருக்காங்க அங்கே. அப்படி அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்குது. அதெல்லாம் வந்து இவ்வளோ போட்டும் ஏன்னா கடலுன்றதுனால வந்து அவ்வளோவும் வந்து இது பண்ணிவிட்டு அது ஒரு பார்டர்லாம் வச்சுருப்பாங்க. அதோடைய கதைலாம் நம்மளுக்கு என்னன்னு தெரியலை அவ்வளோ டீட்டெயில்ஸு. இப்போ நம்மள வந்து ஒரு இதில் இட்டுன்னு போகிறாங்கன்றதுனால நம்ம பாருங்கள் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்களா வியூ ஃபுல்லாகவே வந்து பெரிய கடல் தானே இது. இங்கேருந்து எந்த பக்கம் முடியுதுன்னே ஒன்றுமே தெரியல. ஏன்னா அதுவும் இல்லாமல் இந்த தனுஷ்கோடியோட அந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலத்திலேருந்து நம்ம ஸ்ரீலங்கா கிட்ட போகிறதுக்கு அது த்ரூ இந்த கடல் வழியாகவே போனால் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து ஸ்ரீலங்கா போயிடலான்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ கிட்ட இருக்குது. இந்த கடல் வழியாக தானே ரூட் போட்டுட்டு ராமர் வந்து இந்த மாதிரி போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் இது கதை இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த ராமேஸ்வரம் கடல் வந்து அதோடைய மீட்டிங் பாயிண்ட் தான் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார், அப்புறம் வந்து பே ஆஃப் பெங்கால் அதோடைய மீட்டிங் பாயிண்ட் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஒரு பெருங்கடலில் வந்து ஒரு போட்டிங் போயிட்டுருக்கோன்ற ஒரு ஜாலியாக வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கோம். அதனால் பயம் இருந்தது. என்ன ஆகுமா நடுவில் லைஃப் ஜாக்கெட்லாம் அந்த பக்கம் வச்சுருக்காங்க. இருந்தாலும் வந்து அது அந்த அளவுக்கு யூஸ் ஆகாதுன்ற மாதிரி எல்லாம் இது பண்ணி சேஃப்டியாக தான் போயிட்டுருக்கு. அது ஸ்லோவாக தான் இருக்குது. அதாவது ரொம்ப ஸ்பீடாக வந்து ரொம்ப தூரமெல்லாம் போகலை. ஸோ இந்த சைடே போய் இப்படியே டேர்ன் பண்ணி டக்குன்னு திரும்பிடுறாங்க. தூரத்தில் வந்து இந்த தனுஷ்கோடியோடைய அந்த அங்கே ஒரு கம்பம் இருக்கும், அது வந்து இங்கேருந்து தெரியுது பாருன்ற மாதிரிலாம் காமிச்சாங்க எங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து இங்கேருந்து அப்படியே பார்த்தோம். ஏன்னா இங்கே ராமேஸ்வரம் கோவில்கிட்டேருந்து அது ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போனால் தான் வந்து தனுஷ்கோடி வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து அது அப்புறமா போகலாம், ஃபஸ்ட்டு போட்டிங் போகலான்றதுனால நாங்கள் போட்டிங்கில் வந்து இப்போ உட்காந்துட்டோம். ஸ்டைலாக உட்காந்து வேடிக்கை பார்க்குறான் பாரு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. டேர்ன் பண்ணி இட்டுன்னு வந்துட்டாங்க. அவன் வந்து இறக்கி விட்டவொடனே நாங்கள் இங்கேருந்து அப்படியே நடந்து வரோம். அந்த கிட்டேயே பாருங்கள் சிவலிங்கம், அப்புறம் வந்து பிள்ளையார் சிலை, அது மாதிரிலாம் வந்து அந்த கொஞ்சம் அந்த கடல் அடியில் வந்து நிறைய தெரியுது. அதெல்லாம் என்னன்னு கேட்டால் அது ரொம்ப வருஷமாக அப்படியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து கதைலாம் எதுவும் தெரியலையேன்னு பார்த்துக்கிட்டே வந்தோம். ராமேஸ்வரத்தில் போட்டிங் முடித்த உடனே வந்து நாங்கள் கொஞ்சம் அங்கே இருக்கிற இடம்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமர் பாதம், லக்ஷ்மண தீர்த்தம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த ராமர் பாதம் அப்படின்றக்காக வந்து ராமர் பாதம்னாலே வந்து அதாவது ரொம்ப உயரமான இடத்துல வந்து அவருடைய பாதம் வச்சுருக்காங்க. அதாவது ஏன்னா அவர் அங்கே நின்றுட்டு இலங்கை வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எந்த வழியாக ரூட் போடலாம், எப்படி போகலான்னு சொல்லிட்டு ராமர் நின்று சாமி பார்த்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் நின்று பார்த்ததுனால அவருடைய பாதம் இங்கே பதிஞ்சிருக்குது அப்படின்றதுனால ராமர் பாதம்னு சொல்லிட்டு அதை வந்து வழிபடுறாங்க. ஸோ அதனால் உயரமாக இருக்கிற இடம் வந்து இதுதான் அப்படின்றதுனால இங்கேருந்து தான் எல்லாருக்கும் வியூ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது அப்படியே போயிட்டே இருக்குது. அதுக்கும் மேலே தான் வந்து பாருங்கள் சுக்ரீவன் அவருடைய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க, அவர் இருந்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே இங்கேருந்து வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது நாலா பக்கமாக வந்து அப்படியே சுற்றி வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது பாயிண்ட்டு. அதனால் வந்து இங்கேருந்து தான் வந்து பார்க்கறதுனால வந்து மேலேருந்து பார்க்கும்போது அது எல்லாமே அந்த சைட்லேருந்து அந்த இலங்கையோட இதுக்கு எப்படி ரூட் போடுறதுன்றது வந்து நல்லா கிளியராக தனுஷ்கோடியோட இதெல்லாம் வந்து நல்லாவே தெரிகிற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் இறங்கி வந்தோம். இந்த இங்கே இருக்கிற கடையில் அப்படி இப்படின்னு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வாங்கிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பக்கத்தில் லக்ஷ்மணன் தீர்த்தம், அதனால் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மணன் அதாவது எப்படின்னா இதை சொல்கிறாங்கன்னா ராமர் அவருடைய கையால் இது பண்ணதுனால அது ஒரு அவருடைய தீர்த்தம், அப்புறம் லக்ஷ்மணன் அவருடைய கையால் இது பண்ணதுனால தண்ணி ஒரு இதில் வந்து பண்ணதுனால உருவாக்குனதுனால அவருடைய லக்ஷ்மண தீர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லக்ஷ்மணன் வந்து உருவாக்கின சிவலிங்கம் அப்படின்றதுனால லக்ஷ்மணேஸ்வரர் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு சிவன் கோயில் மாதிரி அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. லக்ஷ்மணன் இது பண்ணது லக்ஷ்மணேஸ்வரர், ராமர் பண்ணதுனால தான் ராமநாத சுவாமி அவர் தான் ராமேஸ்வரம் நல்ல பெரிய கோவிலாக வந்து உருவெடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து இங்கேயே பக்கத்துலேயே நாகர் சிலைலாம் இருந்தது. ஸோ அங்கே வந்து நாக பூஜை அப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே வந்து நிறைய நார்த் இண்டியன்ஸ்லாம் இருந்தாங்க, மார்வாடிஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணி பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் வந்து விபூதி குங்குமம் அதெல்லாம் கொடுத்ததெல்லாம் நாங்களும் வச்சுக்கிட்டு சரி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அப்படியே வந்துட்டுருக்கோம். அங்கேயே பக்கத்துலேயே ஒரு நடராஜர் சிலை இருக்காங்க, நல்லா பெரிய நடராஜர் சிலை. சாமியோட தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு அது வந்து கற்பூர ஆரத்தி அந்த இது விளக்கேற்றுறது அதெல்லாம் அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் அது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே இதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து இந்த ராம் சேத்து இல்லையா, அது அந்த இந்த மிதக்கும் கல்லுன்னு சொல்லுவாங்களே அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோன் வந்து இந்த இடத்துல வந்து அதோடைய இதை எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து தனுஷ்கோடி பக்கத்தில் ஆக்சுவலாக. ஸோ அங்கே நாங்கள் போகலை, ஆனால் இங்கேயே வந்து வச்சுருக்காங்க. அது எப்படின்னா வந்து ஒரு இடம் ஃபுல்லாக வந்து லைனாக வந்து ஒரு தொட்டு பார்க்குற மாதிரியும் இருக்குது அந்த கல் அதே மாதிரி மிதக்கவும் வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு தண்ணி ஒரு இதில் வந்து ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதில் தண்ணியில் அந்த கல் வந்து அவ்வளோ பெரிய கல்
கல், அவ்வளோ வெயிட்டான கல். ஆனால் வந்து மிதந்துட்டுருக்கு. ஆனால் ஃபோட்டோ எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே வீடியோலாம் அலோடு இல்லை. அதனால் நாங்கள் வெறும் அதை பார்த்துட்டு மட்டும் வந்தோம். அதனால் நாங்கள் அது வந்து இதில் போட முடியல எங்களால். ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப பிடிச்சிது எங்களுக்கு. ஏன்னா இப்படியும் அந்த கல் வந்து சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குது. அது தட்டி பார்த்தா அப்படியே நகருது கல். ஆனால் பார்த்தா பெரிய கல்லாக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி இதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலையேன்னு ஒரு கொஞ்சம் கவலையாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து பாருங்கள் அந்த ராமர் தீர்த்தமும் அதே மாதிரி ராமர் தீர்த்தம் இப்போ லக்ஷ்மண தீர்த்தம் பார்த்தோம் இல்லையா? ஸோ ராமர் தீர்த்தமும் அதே இடத்துல பார்த்தோம். அங்கேயே வந்து சுற்றிலாம் இங்கே வந்து நாகர் சிலைலாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க. இது என்னமோ வேண்டி எடுத்துகிட்டு வந்து வச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சிலை கீழேயும் வந்து அந்த சிமெண்ட்லேயே வந்து ஏதோ டேட்லாம் போட்டு ஏதோ பேரெலாம் போட்டு ஏதோ வச்சுருக்க மாதிரி அச்சிட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன கதைன்னு எங்களுக்கு தெரியலை. யார்கிட்டேயும் வந்து அங்கே கேட்கலான்னு பார்த்தா யாரும் அங்கே அவ்வளோவா எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம். ஆனால் வாங்கி யாரோ கொடுத்து ஒவ்வொருத்தராக வாங்கி கொடுக்க அந்த சைடில் அங்கே வைக்கிறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுது. ஸோ இங்கே ராமர் தீர்த்தத்துலேயும் வந்து கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிக்கிட்டு அப்படியே லக்ஷ்மண தீர்த்தம் தண்ணி தெளிச்சிக்கிட்டு அப்படியே ராமர் பாதம் பார்த்தோம். அந்த ராம் சேத்து அந்த கல் ஃப்ளோட்டிங் ஸ்டோன்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அங்கே இருக்கிற குட்டி குட்டி இதில் இருக்கிறது அப்புறம் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் வந்து போயிருந்தோம். நல்லா பெரிய பஞ்சமுக ஆஞ்சநேயர் நல்லா ஹைட்டாக நின்றுட்டு இருந்தார். ஸோ அங்கேயும் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. ஸோ அங்கேயும் வந்து நாங்கள் கொஞ்சம் எடுக்கலை. அதெல்லாம் எடுத்துலாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். எங்கள் ரூமுக்கு வந்துட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ இங்கேருந்து வந்து கிளம்புறோம். ஏன்னா வந்து ட்ரெயினுக்கு போய் ஆகணும். ஸோ அதனால் வந்து ட்ரெயின் கிட்ட வந்து நின்றுட்டோம். அங்கே வந்து எங்கேயுமே உட்கார முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் கீழே அப்படியே உட்காந்துட்டு ராமேஸ்வரத்தோட போர்டை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டுருக்கோம். எப்படா ட்ரெயின் வரும் அதோட கிளம்ப வேண்டியது தான் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இப்போ ஒரு 4 மணி அதாவது 3:45 4க்குலாம் வந்து ட்ரெயின். ஸோ அதுக்குள்ளேயே பாருங்கள் ஏசிலாம் போட்டு நல்லா ஃபில் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இதுவை. ட்ரெயினில் சூப்பராக உட்காந்தாச்சு. யாருமே வரலை. நாங்கள் மட்டும் ஊருக்கு முன்ன வந்து உட்காந்துட்டோம். அதனால் வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிறதுனால அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாம்பன் பிரிட்ஜ் வரும் இல்லையா? ட்ரெயின் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளேயே வந்துடும். ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே. ஏன்னா பாம்பன் பிரிட்ஜில் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து ட்ரெயின் போயிட்டே இருக்கும். ஒரு 1/2 அன் ஹவர் கிட்டத்தட்ட வந்து ட்ரெயின் அந்த ட்ராக்கில் போகும். ஸோ அந்த இடத்த பார்க்குறதுக்காக தான் வந்து நாங்கள் ஒரே வெயிட்டிங்கில் இருக்கோம். ஏன்னா வந்து அது வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா நான் வரும்போது வந்து நைட்டாக வந்து ஆயிடுச்சு. அதாவது வந்து ரொம்ப நைட்டில் இருந்ததுனால வந்து எங்களால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப இருட்டாக இருந்தது. இப்போ பாருங்களேன், இப்போ வந்து ஈவினிங் ஒரு 5 o'clock இல்லையா? அதாவது ஒரு 4:30. ஸோ பாருங்கள் ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் பாம்பன் பிரிட்ஜ். அதாவது இந்த பக்கமாக வந்து ஒரு கீழே இருக்கிற குட்டி பிரிட்ஜ் வந்து பழைய பாம்பன் பிரிட்ஜு. அதாவது 110 years 110 வருஷமாக பிரம்மாண்டமாக வந்து நிற்கிது. அந்த இது வந்து நடுவில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்லாம் ஆகிட்டு ஒரு இதுவாகிடுச்சு. கொஞ்சம் அது ஓல்டாகவும் ஆகிடுச்சு. அப்படின்றதுனால வந்து புதுசாக வந்து கட்டின பாலத்தில் தான் இப்போ நம்ம ட்ரெயின் போயின்ட்டுருக்கு. அதுக்கு பக்கத்தில் பஸ்ஸு அதெல்லாம் போகிற ரூட்டுக்கான இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக ஒரு பாலம் இருக்குது பாருங்கள். அங்கே வந்து நான் நார்மலான அந்த காரு பஸ்ஸெல்லாம் போகிறதுக்கான இது ட்ரெயின் போகிறதுக்கானது தான் இந்த பக்கமாக இருக்கிறது. பாருங்கள் அப்படியே ஒரு நடுக்கடலில் ஒரு ட்ரெயினில் போகிறதுன்றது ஒரு ஒரு சூப்பரான விஷயம் தானே. நம்ம போட்டிங் போனோம் பாருங்கள், அதே மாதிரி இப்போ வந்து ட்ரெயினில் போயின்ட்டுருக்கோம். அதாவது அது வந்து அந்த தண்ணிலேயே வந்து ட்ராவலு, இது தண்ணிக்கு மேலே கொஞ்சம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சான்ஸே இல்லைங்க. ராமேஸ்வரம் வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது எங்களுக்கு.